ஹாய் நண்பா, சிஎம் விஜயோட ஜனநாயகன் படத்துக்காக ரொம்ப நாளாவே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். படம் எப்பதான்டா வரும், ஒரு சின்ன இன்டாச்சு கொடுங்க, ஒரு சின்ன அப்டேட் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேவின் ப்ரொடக்ஷன் கிட்ட ஆல்ரெடி நிறைய தடவை ரிக்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஏன்னா படம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆக வேண்டியது இப்போ வந்து ஜூலை மாசமே பிறந்துருச்சு. ஏதாவது ஒரு சின்ன அப்டேட் ஆச்சு, சின்ன ரிலீஸ் டேட் ஏதாவது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றோம். நம்ம என்னதான் கேட்டுட்டே இருந்தாலும் கேவின் ப்ரொடக்ஷன் தரப்பு வந்து லைட்டா கூட வாயை திறக்கவே மாட்டாங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் வெங்கட நாராயண அவர்கள் ஒரு அரசு பதவிக்கே போயிட்டாரு. இந்த நம்ம சிஎம் விஜய் என்ன படத்தை வந்து இன்னுமே ரிலீஸ் பண்ணதான் இருக்காரு. நேத்து கூட ஒரு வீடியோ போட்டுதான் கேவின் ப்ரொடக்ஷன் தரப்புல வந்து டாக்ஸிக் படத்துக்காக வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜனநாயகன் படம் என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி படம் ரிலீஸ் ஆகாததுக்கு ஒரே ஒரு காரணம் தான் சொல்றாங்க, சென்சார் என்னமோ கிடைக்கலப்பா அப்படின்ற மாதிரி. சென்சார் தரப்புக்கு இவங்களுக்கு என்ன வாய்க்கா தாக்கறாரு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. இப்ப இந்த படத்தை பத்தி ஒரு தகவல் வந்திருக்குது. இந்த படத்தோட சென்சார் இந்த வாரமே வந்து முடிஞ்சிருமா, எல்லாமே வந்து சால்வ் ஆகிடுமா. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா ஜூலை 26 அல்லது ஜூலை 30 வந்து ஜனநாயகன் படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுமா. ஜூலை 31 வந்து டிசி படம் வந்து ரிலீஸ் ஆகுது சன் பிக்சர்ஸ் அடுத்து. அப்படி இந்த படம் வந்து ஜூலை 3 ரிலீஸ் ஆகுனா அந்த படம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வீடியோலாம் லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.